வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்சமயம் வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை மோதல் என்பது தீவிரமாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஆரம்பித்து விட்டது என்றே கூறப்படுகிறது. அதாவது என்னென்னா, அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன இருக்குன்னா, இரட்டையில் எனக்கா உனக்கா அப்படி இப்படி என்று நம்மளுடைய ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி மாறி மாறி அடித்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் புதுகலமாக பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான தகவலை வெளியிட்டிருக்கிறார். எல்லாம் சொல்லியிருந்தாலா, அதிமுக இலக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா சொந்தம் என்று கூறிக்கொண்டிருக்குவது யாருக்கும் இல்லை. அதிமுக என்பது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு தியாகமாக இழைத்த சில்லம் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி காப்பாற்று உருவாக்கிய ஒரு சில்லம் என்று அப்படி இப்படி இருந்து நிறைய விதமான தகவலை குறிப்பிட்டிருந்தார். அதை தொடர்ச்சியாக பலவிதமான பார்த்திங்கன்னா கருத்துக்களை தெரிவித்ததனுடன் கடைசியாக நீங்கள் அதிமுகவுக்குள் எப்படி வருவீர்கள் என்பதனை பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் நம்மளுடைய சசிகலா அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அதிரடியாக வருவார், வரப்போகிறார் அப்படின்ற கருத்தையும் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் மாறுதல் என்பது இதன் மூலமாக நடைபெறப் போகிறது அப்படின்றத மட்டும் எழுத்துப்பூர்வமாக தெரிகிறது. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த நேரடியான போட்டியை போட்டி கொண்டிருக்கிறார்கள். இதனால் பல கட்ட முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுகவில் என்ன நடைபெற போகிறது அப்படின்றத பெரும் குழப்பமாக இருக்குது. தொண்டர்களும் அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன தான் நடைபெறப் போகிறது என்பதை நம்ம சற்றே பொறுத்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியப்படும், புரியப்படும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்லாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்திங்கன்னா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.